வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பத்துமலை திருத்தலத்தில் மற்றொரு வளர்ச்சி திட்டம். நகரும் மின்படிக்கட்டு திட்டத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது. நாட்டின் தாய் கோவிலான கொலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் மற்றொரு வளர்ச்சி திட்டமாக பத்துமலை திருத்தலத்தில் நகரும் மின்படிக்கட்டுகள் நிர்மாணிக்கப்படுவதற்கான துவக்க விழா சிறப்பு பூஜைகளுடன் மிக கோலாகலமாக நடைபெற்றது. பத்துமலை திருத்தலத்தில் அடிவாரத்தில் இருந்து மேற்கு குகையில் வீற்றிருக்கும் வேலாயுதர் சன்னதிக்கு பக்தர்களும் சுற்றுப்பயணிகளும் செல்வதற்கு ஏதுவாக அடிவாரத்தில் உள்ள முடிக்காணிக்கை மண்டபத்தின் அருகாமையில் இந்த நகரும் மின்படிக்கட்டு திட்டத்திற்கு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கொலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் நடராஜா தலைமையில் அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் முன்னிலையில் காலை 11:30 மணிக்கும் 12:15 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் துவக்க விழா நடைபெற்றது. தான் ஸ்ரீ நடராஜா தமது துணைவியார் புவான் ஸ்ரீ மல்லிகாவுடன் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். மேலதாள நாதஸ்வர இசை முழங்க தேவஸ்தானத்தின் பிரதான குருக்கள் சிவகுமார் பட்டர் மற்றும் ரவி குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நகரும் மின்படிக்கட்டு திட்டத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்ட வியூக பகுதியில் தேவஸ்தான அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் அடிக்கல்லுக்கு சிமெண்ட் பூசி மெழுகினார். இந்நிகழ்வில் திரளாக கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. பத்துமலையில் நகரும் படிக்கட்டு திட்டம் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா, காலை மாலை நேர பூஜைகளை தவிர பெரும்பாலான நேரங்களில் சுற்றுப்பயணிகளே அதிகமாக வீற்றிருப்பதால் இந்த நகரும் மின்படிக்கட்டு சேவைக்கு நியாயமான கட்டணம் விதிக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், நடக்க முடியாதவர்கள் ஆகியோர் இந்த மின்படிக்கட்டை பயன்படுத்துவதற்கு சலுகை வழங்கப்படும் என்று தான் ஸ்ரீ நடராஜா விவரித்தார். நீங்க ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொண்டாலும் காலையில் 8 மணி வரைக்கும் தான் நம்முடைய இந்துக்கள் இங்கே சாமி கும்பிட வருகின்றார். அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வராங்க. அவங்க அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. மற்ற காலங்களில் முழுவதும் சுற்றுப்பயணிகள் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பத்துமலை திருத்தலத்தை நீங்களே பாருங்களேன், இன்னைக்கே பாருங்களேன், எத்தனை ஆயிரம் பேர் இந்துக்கள் இருக்காங்க, எத்தனை பேர் சுற்றுலா பயணிகள். அந்த சுற்றுப்பயணிகள் தான் வசூல் செய்வார். மேலே போக முடியாதவர்களும் வசூல் செய்வார். மற்றபடி இது இலவசம் இல்லை. ஆனால் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், அவர்களுக்கு சலுகை உண்டு. அதை நிச்சயமாக செய்வோம். இதை நாங்கள் இலவசமாக செய்ய முடியும். பத்துமலை திருத்தல வளர்ச்சியில் மற்றொரு மைல்கல்லாக அமையவிருக்கும் இந்த நகரும் மின்படிக்கட்டு திட்டம் அடுத்த ஆண்டு தைப்பூச விழாவிற்கு முன்னதாக பூர்த்தியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடுவதாக கூறி கொலலும்பூர் மாநகரில் பேரணி நடத்தப்போவதாக அறிவித்த அதன் ஏற்பாட்டாளர்கள் மாலை 4 மணி வரையில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே திரண்டனர். கொலலும்பூர் மாநகரின் மைய பகுதியான படாங் மர்போக்கில் இந்த பேரணி நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அதன் ஏற்பாட்டாளர்கள் சோகோ பேரங்காடியின் பிரதான பாதையில் இருந்து அணிவகுத்து டாத்தரான் முர்டேகாவிற்கு வந்தனர். அனைவரும் தங்கள் கையில் பல்வேறு போஸ்டர்களையும் பதாகைகளையும் தாங்கி பிடித்தனர். இந்த பேரணிக்கு உள்துறை அமைச்சு அனுமதி வழங்கியதால் யாரும் தடுக்கப்படவில்லை. எனினும் போலீஸ் துறை நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து வந்தது. பேரணி பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கியது. இதில் கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலோர் இளையோர்களாக காணப்பட்டனர்.
ஜொஹோர் தங்கா குனுங் லேடாங் தோட்டம் அருகில் ஜலன் முவார் சகாமாட் சாலையின் 45வது கிலோமீட்டரில் ஒரு காரும் SUV வாகனமும் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் 3 உயிரிழந்தனர். இதர 4 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் நேற்றிரவு 9:55 மணியளவில் நிகழ்ந்ததாக தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ரோஸ்லான் முகமது தலிப் தெரிவித்தார். இதில் புரோத்தான் வீரா ரக காரில் 53 வயது ஓட்டுநரும் காரில் பயணித்த 56 வயது ஆடவரும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். டொயோட்டா ஹேரியர் SUV வாகனத்தில் பயணித்த 61 வயது நபர் தங்கா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க கொண்டு சென்றபோது உயிர் இழந்ததாக ரோஸ்லான் குறிப்பிட்டார். இரு வாகனங்களிலும் பயணித்த தலா 2 கடும் காயங்களுடன் தங்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ரோஸ்லான் மேலும் கூறினார். விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தம்மை விலகும்படி பல்வேறு தரப்பினர் நெருக்குதல் அளித்த போதிலும் தாம் அவ்வாறு செய்ய இயலாது என்று அமனா கட்சியின் தலைவர் முகமது சாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பதவி விலகும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொள்வாரேயானால் தாம் பதவி துறக்க தயாராக இருப்பதாக முகமது சாபு பதிலடி கொடுத்துள்ளார். அதேவேளையில் தாம் பதவி துறப்பதற்கான அவசியம் இருப்பதாக கருதவில்லை என்பதையும் முகமது சாபு தெளிவுபடுத்தினார். இன்று கில்லானில் 2024ஆம் ஆண்டுக்கான அமானா கட்சியின் தேசிய மாநாட்டை தொடக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் முகமது சாபு மேற்கண்டவாறு கூறினார். புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மாது ஒருவரை தேடி வருகிறது. கமில் ஏஞ்சலா எஸ்திபோனா ஜபினாவோ என்ற அந்த மாது பிலிப்பைன்ஸ் பிரஜை ஆவார். கோலலம்பூர் தமன் மெட்ரோபாலிட்டன் ஜலன் மெட்ரோ பிரடானா பாராட் என்பது அந்த மாதுவின் ஆக கடைசியான முகவரியாகும். SPRM மேற்கொண்டு வரும் புலன் விசாரணைக்கு அந்த மாது இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் 07231600 அல்லது 0111407593 என்ற தொலைபேசி எண்களில் புலன் விசாரணை அதிகாரி முகமது ஹசிக் முகமது யாசினுடன் தொடர்பு கொள்ளுமாறு SPRM கேட்டுக் கொண்டுள்ளது. தனது மனைவியை மாப்பினாலும் ஹேர் டிரையர் சாதனத்தினாலும் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் வங்காளதேச ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாங் தமன் டகாங்கில் உள்ள தனது வீட்டில் ஓர் இந்தோனேசிய பெண்ணான தனது மனைவியை அந்த நபர் அடித்து துன்புறுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தனது இந்தோனேசிய மனைவி மாற்று ஆடவன் ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகித்த அந்த வங்காளதேசி அவரை அடித்து ரணப்படுத்தியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி தாம் வேலைக்கு சென்றிருந்த வேளையில் தனது மனைவியின் காதலன் வீட்டிற்கு வந்திருப்பதாகவும் இரவு 8 மணிக்கு தாம் வீடு திரும்பிய போது சற்று நேரத்திற்கு முன்புதான் அந்த ஆடவர் வீட்டிலிருந்து வெளியேறியிருப்பதாக அந்த வங்காளதேசி தனது தற்காப்பு வாதத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் 46 வயதுடைய அந்த வங்காளதேசியை தாங்கள் கைது செய்துள்ளதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.